Hi, this is Sumadhi from Kovai Bridal Studio and Designs. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீட்டிலேயே வச்சு ஒரு ஷாம்பு வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ட்ராண்ட்ரஃப் கிளியர் ஆகும், ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணாமையே கண்டிஷ்னர் லெவலை வந்து இது வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஓகேங்களா? நிறைய ஹேர் ஃபால்ஸ் தான் என்கிட்ட கேட்குறாங்க, சஜஷன் பண்ணுறாங்க. அதனால் நான் உங்களுக்கு ஹேர் ஃபால் டிப்ஸ் வந்து நான் நிறையா கொடுக்குறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து நம்ம டெய்லி வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி ஷாம்பு வந்து நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஷாம்பு தயார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் என்னென்ன தேவை அப்படின்னா, ஒத்த இதழ் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை 2, ஆலிவேரா ஜெல், கற்றாழை இருக்குது இல்லைங்களா, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க, சோற்று கற்றாழை ஜெல் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் சீவக்காய் தூள், கருஞ்சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்டில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் வைக்காமல் ட்ரை ஸ்கல்பாக இருந்தால் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியோ, இல்லை அரிசி நீங்கள் நைட்டில் ஊற வச்ச அந்த தண்ணியோ, இல்லை சாப்பாடு பாத்திரத்தில் வச்சு வடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டு கஞ்சியோ வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் பேக்காக அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ப்ளைன் வாட்டர், அதாவது ஹாட் வாட்டர் இல்லாமல் நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ப்ளைன் வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 டைம் இல்லைன்னா 3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வைங்க. கமெண்ட் பாக்ஸில் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.